வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு காலத்தில் இளைஞன் ஒருவன் மிகவும் மோசமான மனநிலையுடன் இருந்தான். அவனது தந்தை அவனுக்கு சில ஆணிகளை ஒப்படைக்க முடிவு செய்து, ஒவ்வொரு முறையும் இளைஞன் தன் மனநிலை இழக்கும் போது வேலிக்குள் ஒரு ஆணியை அடிக்க வேண்டும் என்று கூறினார். முதல் நாளில் இளைஞன் 37 ஆணிகளை அந்த வேலியில் அடித்தான். அடுத்த சில வாரங்களில் இளைஞன் படிப்படியாக தனது மனநிலையை கட்டுப்படுத்த தொடங்கினான். அவன் வேலிக்குள் அடித்துக் கொண்டிருந்த ஆணிகளின் எண்ணிக்கையோ மெதுவாக குறைந்தது. அந்த ஆணிகளை வேலியில் அடிப்பதை விட தனது மனநிலையை கட்டுப்படுத்துவதே எளிது என்று அவன் கண்டுபிடித்தான். கடைசியாக இளைஞன் தன் மனநிலையை இழக்காத நாள் வந்தது. அவன் தனது தந்தையிடம் செய்தியை கூறினான். தந்தை அவனிடம் தனது கோபத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை வெளியே இழுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நாட்கள் கடந்துவிட்டன. இறுதியாக ஆணிகள் அனைத்தும் போய்விட்டன. தன்னால் தனது மனநிலையை தற்போது எளிதாக கட்டுப்படுத்த முடிகிறது என்று உணர்ந்த அந்த இளைஞன் தன் தந்தையிடம் சென்று இதை பற்றி ஆனந்தமாக கூறினான். தந்தை தனது மகனை கையால் பிடித்து வேலிக்கு அழைத்துச் சென்றார். மகனே, நீ நன்றாக செய்து முடித்தாய். ஆனால் வேலியில் உள்ள துளைகளை பார். வேலி ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது. இது போலத்தான் கோபத்தில் பேசும் வார்த்தையானது கேட்பவர் மனதில் இந்த துளைகளை போன்ற ஒரு வடுவை விட்டுவிடுகிறது. அதை ஒருபோதும் சரி செய்ய இயலாது. இவ்வாறு எடுத்து கூறி தனது மகனின் கோபத்தினால் கொண்ட அறியாமையை தந்தை போக்கினார். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 10 பைசாக்கும் பெறாத கோபத்துக்காக நாம ரொம்ப மதிக்கிற நமக்கு பிடித்த உறவுகளை காயப்படுத்தக்கூடாது. நன்றி.